ஓம் சாந்தி. அனைவருக்கும் சத்குரு வாரத்தினுடைய நல்வாழ்த்துக்கள். 20/7/2023 கேள்வி பதில்கள். பாபாவிடம் நாம் ஏன் வந்திருக்கிறோம்? புதிய அன்பு, அரிதான தனித்துவம் வாய்ந்த அன்பை அனுபவம். இன்னைக்கு ஃபுல்லா அதுதான், புதிய அன்பு. இப்போது புதிய அன்பை அனுபவிப்பதற்காக நாம் பாபாவிடம் வந்திருக்கிறோம். ரெண்டாவது, அனுபவம் பண்ணணும் இன்னைக்கு, இல்லையா? தனக்குத்தானே என்ன பேசிக்கொள்ள வேண்டும்? முதலில் நாம் எவ்வளவு அழகானவர்களாக இருந்தோம், அப்படின்னா எவ்வளவு தூய்மையா இருந்தோம். பிறகு 84 பிறவிகள் எடுத்தோம். இந்த சரீரத்தை விட்டு விட்டு இப்போது குஷியாக திரும்பி செல்கிறோம். இப்படி தனக்குத்தானே பேசி சுயதர்சன சக்கரத்தை சுற்ற வேண்டும். மூன்றாவது, ஏன் புத்தி அனைவருக்கும் புத்தி ஏன் வேலை செய்வதில்லை என்று பாபா கூறுகிறார். அனைவருக்கும் புத்தி வேலை செய்வதில்லை என்று ஏன் பாபா கூறுகிறார்? சர்வ வியாபி என்ற ஞானத்தின் காரணத்தினால் யாருடைய புத்தியும் வேலை செய்யவில்லை என்று தந்தை கூறுகிறார். சிவபாபா வந்து புத்தியின் பூட்டை திறக்கிறார். நான்காவது, தந்தை யாரை தன்னுடையவராக ஆக்கிக் கொள்கிறார்? பாபா வந்து வயதானவர்களை, ஏழைகளை, தாழ்ந்தவர்களை, அகல்யகளை, கூனி போன்றவர்களை தன்னுடையவர்களாக ஆக்கிக் கொள்கிறார். அஞ்சாவது, ஸ்தூலத்தில் இல்லை, சூக்ஷ்மத்தில் இது எல்லாமே இருக்கு, இல்லையா? அஞ்சாவது, கரையற்றவர்களாக யார் ஆகுவார்கள்? வரதானம். சுயசிந்தனை மற்றும் சுயத்தின் தரிசனத்தின் மூலம் வைரத்திற்கு சமமான விலை மதிப்பற்ற வாழ்க்கையின் அனுபவம் செய்யக்கூடியவர்கள்தான் கரையற்றவர்களாக ஆகுவார்கள். ஆறாவது, சரித்திரவான்கள் அல்லது நன்னடத்தை உடையவராக எப்போது ஆக முடியும்? விசித்திரமான தந்தையின் சித்திரம் மற்றும் சரித்திரத்தை நினைவு செய்யக்கூடியவர்கள்தான் சரித்திரவான்கள், நன்னடத்தை உடையவர்கள் ஆக முடியும். ஃபில் தி பிளாங்க்ஸ். டேஷ் குழந்தைகளுக்கு ஒரு முறைதான் கிடைக்கிறது, ஈஸ்வரிய அன்பு. ரெண்டாவது, பிரம்மா குமாரிகளின் முரளி டேஷில் இருந்து விடுவிக்கிறது என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள், விகாரத்திலிருந்து. மூன்றாவது, இங்கே டேஷ் எல்லாம் நடக்காது, திருட்டுத்தனம், பொய் எல்லாம் நடக்காது. நான்காவது, எவ்வளவு டேஷோ அவ்வளவு டேஷ் இருக்கும், சுயமரியாதையோ அவ்வளவு பணிவு இருக்கும். ஒரு சிவபாபாவை டேஷ் நினைவு செய்யுங்கள். ரெண்டு மூணு இதுவாக சொல்லியிருக்கிறார். எதுவாக இருந்தாலும் ஓகே. இடைவிடாமல் தொடர்ந்து, அஜப் இடைவிடாமல் தொடர்ந்து நினைவு செய்யுங்க, நிரந்தரமாக நினைவு செய்யுங்க, மூச்சுக்கு மூச்சு நினைவு செய்யுங்க, நிறைய சொல்லியிருக்கிறார். சரி, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கு. வீட்டில் சிவபாபாவின் சித்திரத்தை ஒரு அறையில் வைக்க வேண்டும், சரியா தவறா? நாளைக்கு கஷ்டமானது சொல்றேன், அப்போ சொல்வீங்களா பார்க்கலாம்.